ஹாய் கைஸ், வெல்கம் டு பொம்மத்தில் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இப்போது ரீசெண்டாக போக்கோ F6 மொபைல் வாங்கியிருந்தேன். அதை நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ அதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக போட்டிருந்தேன். இப்போது ஆஃப்டர் 1 வீக் இந்த மொபைல் எப்படி இருக்குது, ஆஃப்டர் தட் 1.04.15 அப்டேட்டுக்கு அப்புறம் மொபைல் எப்படி இருக்குது, நான் எப்படிலாம் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு, அதுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம் நினச்சேன். ஏன்னா எல்லோரும் கேட்டிருந்தாங்க இந்த மொபைல் ஹீட் ஆகுது, அந்த மாதிரி கேமரா எப்படி இருக்குது, அந்த மாதிரி கொஸ்டின். அதே நான் இது பண்ணேன். ஆக்சுவலாக நான் அந்த மொபைல் வாங்கிட்டு அதை ஓப்பன் பண்ணி செட்டப்லாம் பண்ண முடிச்சு லைட்டாக ஒரு மாதிரி ஹீட் ஆகிற மாதிரி தான் எனக்கு ஒரு லைட்டாக ஒரு ஃபீல் இருந்துச்சு, சின்னதாக ஒரு ஹீட்டிங். ஆனால் அதுக்கப்புறம் எனக்குன்னா 1.0.5.1 சம்திங் அந்த அப்படியே கிடச்சி. அதுக்கப்புறம் எனக்கு ஹீட்டிங்லாம் அவ்வளோ ஒன்றும் இல்லை உண்மையாகவே. அது எப்படின்னா இப்போது வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ண முடிச்சா ஹீட் இல்லை, அதே மாதிரி வெளியே யூஸ் பண்ண முடிச்சுலேயும் ஆஃபீஸ்லலாம் முடிச்சா ஹீட் ஆகவே இல்லை. ஆனால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடிச்சல நம்ம விண்டோ சீட்டில் இருக்க முடிச்சல அந்த வெயில் டைரெக்டாக அடிக்க முடிச்சல லைட்டாக ஹீட் ஆச்சு. பின்ன ப்ளூடூத் இயர்ஃபோன் யூஸ் பண்ண மிச்சிலையும் ஹீட்டிங் அவ்வளோ பெருசாக ஒன்றும் தெரில எனக்கு உண்மையாகவே. ஆனால் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பின்ன நான் யூஸ் பண்ணுறது, நான் வீட்டில் வந்தால் வைஃபை தான் யூஸ் பண்ணிட்டுருப்பேன். ஸோ அதனாலே எனக்கு கொஞ்சம் நாளைக்கு ஹீட் தெரியலையானு எனக்கு தெரில. ஏன்னா ரியல் டைமில் மொபைல் நெட்ஒர்க்கில் யூஸ் பண்ண முடிச்சல ஹீட் ஆக தான் செய்யும் தான் நினைக்கிறேன், லைட்டாக ஹீட் ஆகுமா இருக்கும். அது எனக்கு கரெக்டாக தெரில. பின்ன வேறு ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஆள் வந்து கேட்டிருந்தாங்க எனது 2 hours கண்டினியூஸாக ஹாட்ஸ்பாட் ஆன் ஆக்கி யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் அந்த மாதிரி ஆக்சுவலாக அது எப்படின்னா, அது எந்த மொபைலாலும் நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் ஆக்கி யூஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக ஹீட் ஆக தான் செய்யும். சில மொபைல்லாம் ரொம்ப ஹீட் ஆக தான் செய்யும். ஏன்னா அது நம்ம டெதர் பண்ண முடிச்சல ஹீட் ஆக தொடங்கிடும். ஏன்னா அது நம்ம ஒரு ஹெவி டாஸ்க் தான் கொடுக்குறோம் மொபைலுக்கு, அப்போ அது ஹீட் ஆக தொடங்கிடும். அதுவும் இல்லாமல் நம்ம அந்த டைமில் நம்ம வீட்டில் கிளைமேட் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி, வெதருக்கு ஏற்ற மாதிரி ஹீட் ஆகும். அதான் உண்மை. பின்ன கேமரா கிளாரிட்டி, கேமரா எப்படி இருக்குன்னா அவுட்டோரில் சூப்பராகவே இருக்குது. பேக் கேமரா வச்சுலாம் வீடியோ எடுக்க முடிச்சு சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு போர்ட்ரேட் ஷாட் எடுத்தாலும் சூப்பராகவே இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் என்னது அந்த டைனாமிக் ரேஞ்ச் சொல்லுவாங்களே, அப்படின்னா பின்னாடி உள்ளது ரொம்ப ஒயிட்டாக அந்த மாதிரி லைட்டாக சம்டைம் இருந்துச்சு. ஆனால் வீடியோ கிளாரிட்டிலாம் சூப்பர், 4K 60 fps வரை நம்ம எடுக்கலாம் பின்னாடி கேமரா வச்சு. அது உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா கூட அவுட்டோரில் எடுக்க முடிச்சா சூப்பராக இருக்குது. ஆனால் இன்டோர் போன முடிச்சில் சத்தியமாக லைட்டாக முன்னாடி கேமரா ரொம்ப அடி வாங்கும் லைட்டாக. இப்போது நான் எடுக்கிறது இந்த கேமரா தான், உங்களுக்கு தெரியுமே இல்லை, நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் போக்கோ F6 மொபைலை வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதுவும் ஃப்ரண்ட் கேமராலாம் எடுத்துகிட்ருக்கேன், 30 fps எடுத்துகிட்ருக்கேன். பின்ன வேறு ஒரு இது என்னென்னா, நான் இதில் ஆல்ரெடி ரெட்மி பட்ஸ் 5ஓட வீடியோ போட்டிருப்பேன், நான் அன்பாக்சிங் ரிவ்யூ வீடியோலாம் போட்டிருப்பேன். அப்போ அந்த டைமில் நான் எப்படி இருந்தேன்னா, அந்த ரெட்மி Note 11 மொபைல் கூட தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் SBC தான் சப்போர்ட் பண்ணிச்சு கோடாக்கு. ஆனால் இதில் வரமிச்சு AAC கோடாக்கு சப்போர்ட் பண்ணுது. அதில் எனக்கு ஆடியோ கிளாரிட்டி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இருக்குல்ல எப்படின்னா ஒரு 80% மேலே வச்சு தான் எனக்கு சவுண்ட் நல்லாவே இருக்கும். அப்போ அந்த டைமில் நான் நினச்சேன், ஓகே இந்த ஹெட்செட்டுக்கு மேக்ஸிமம் அவுட்புட்டே அவ்வளோதான் போல், அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் என்னது மேபி எனக்கு காது கேட்காம போய்ட்டோன்னு எல்லாம் நினச்சிட்டேன். ஆனால் இப்போ தான் தெரிஞ்சு இந்த மொபைல் AAC சப்போர்ட்டில் இந்த மொபைல் யூஸ் பண்ண முடிச்சா இருக்குது. ஓகே இங்கே 50% கீழே வச்சாலே நல்லாவே இருக்குது கிளாரிட்டி. அதுவும் இல்லாமல் டோல்பி அட்டம்ஸ்லாம் வர முடியல, செம்ம கிளாரிட்டியாக இருக்குது. ஆனால் நம்ம ஒரு 80% மேலே போகும்போதுல சவுண்டு அப்படியே செம்மையாக ஏறி போகுது. அதெல்லாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ண முடியாது, அவ்வளோ ரொம்ப சவுண்ட் கிளாரிட்டி சூப்பராகவே இருக்கும் உண்மையாகவே. பின்ன டிஸ்பிளேயோட கிளாரிட்டியும் எனது படம் பார்க்குறதுக்கு அது இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு அந்த டூல் பாக்ஸ் சைடில் உள்ளதை எடுத்து எனேபிள் பண்ணி விட்டோன்னா அந்த வீடியோ ஆப்லலாம் நமக்கு HDR வேணாம், ஆட்டோமேட்டிக்லி HDR ஃபில்டர் மாதிரி லைட்டாக அது கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி காமிக்கும். அது நல்லாவே இருந்துச்சு உண்மையாகவே கிளாரிட்டி. பின்ன நெட்வொர்க் இஷ்யூலாம் சத்தியமாக ஒன்றுமே இல்லை. இப்போ எனக்கு நான் யூஸ் பண்ண வரைக்குமே எனது கோல்ட் ட்ராப்லாம் ஆகவே இல்லை, அந்த மாதிரி கனெக்டிவிட்டி இஷ்யூ அந்த இதெல்லாம் வந்ததே இல்லை. அதெல்லாம் ஸ்மூத்தாக தான் போகுது. பின்ன நான் 5G யூஸ் பண்ணலை, நான் 4Gயில் தான் இருக்கேன். டிஃபால்ட்டாகவே அதான் செட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் 5G பற்றி எனக்கு தெரில, நான் 4Gலே தான் இருக்கேன். ஏன்னா இந்த மொபைல் சப்போர்ட் பண்ணுவோம், ஆனால் நான் பேக் போட்டு வச்சது 1 GB per day பேக்னால. ஸோ நான் 5Gக்கு பண்ணல. அதுவும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் ரேஞ்ச் இஷ்யூ இருக்குது 5Gக்கு. ஸோ அதனால் நான் 5Gக்கு போனதே இல்லை. பின்ன நான் எடுத்த சாம்பிள் வீடியோஸ் எல்லாமே இதில் அட்டாச் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் நான் 1.0.6 அப்டேட் பண்ணேன்னா அதோட இது போடுறேன். ஏன்னா ஆக்சுவலாக அந்த அப்டேட் எனக்கு வந்துச்சு, ஆனால் நான் பண்ணலை, பண்ணுறதுக்கு முன்னாடி அது காணாம. ஸோ அதுக்கப்புறம் அதை நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டினியூஸாக வீக்லி நம்ம அடுத்த ஒரு அப்டேட்டையும் பார்க்கணுன்னா போக்கோ F6 பற்றி நீங்கள் என் சேனல் ஃபாலோ பண்ணலாம். நான் கண்டினியூஸாக போக்கோ F6ல் எப்படிலாம் அப்கிரேட்ஸாக வருதோ அதெல்லாம் ஒரு டைமில் கரெக்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகேவா கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ கைஸ். இப்போ நான் வீடியோ 1080p 60 fps எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். பாருங்கள் கைஸ் அதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு. நான் மூவ்மெண்ட்டில் தான் இருக்கேன், அதுவும் பார்த்துக்கோங்க. ஹாய் கைஸ், இது இப்போ நான் ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 60 fps வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்.
ஷாடோவில் தான் நடக்கிறேன், அதனால் கொஞ்சம் இது இருக்கும். வெளிச்சில் போனால் எப்படி இருக்குன்னு தெரியும். இல்லைங்க, ரோட்டில் இறங்கி பார்க்கலாம். வெயிலனா இப்படி இருக்கும் போல் பார்த்துருங்க. இதோட கிளாரிட்டி எப்படின்னு உங்களுக்கு தெரியாத தான் இதுதான். இப்போது நான் வெயிலில் நடந்து போயிட்டுருக்கேன். இப்போ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க.